நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கணுமா? அப்போ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். Salut, bonjour et bienvenue. ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் லெசன் 5ஓட கம்யூனிகேஷன் அண்ட் கொஞ்சம் கிராமர் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெசன் 5ஓட கம்யூனிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஆன் அட்மைரேஷன், எக்ஸ்பிரஸ் அட்மைரேஷன். ஸோ நம்ம ஒரு விஷயத்த அட்மையர் பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். Chetruv le temple, magnifique, marvelous, formidable, super. I find the temple beautiful, wonderful, great, marvelous. Qu'est-ce que c'est beau? It's beautiful. Que c'est beau? How beautiful. Quelle architecture. What an architecture. Le temple est un exemple exceptional de la civilization Tamil. The temple is an outstanding example of Tamil civilization. So, இது மாதிரி நம்ம நம்மளோட நம்ம ஒரு விஷயத்தை அட்மையர் பண்றோம் அப்படின்னா அது இப்படிலாம் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். எவ்வளோ அழகா இருக்கு, எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குப்பா, எவ்வளோ அழகா இருக்கு அந்த ஆர்கிடெக்சர். இந்த மாதிரி கோயில்லாம் தமிழ் சிவிலைசேஷனுக்கு ஒரு உதாரணம். ஸோ இது மாதிரிலாம் நம்மளோட அட்மைரேஷனை நம்ம எப்படி அதை அட்மையர் பண்றோம், நம்ம எப்படி அதை பார்க்குறோம், அது நமக்கு எப்படி தெரியுது, அது எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்றத நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், டெக்ரர் அண்ட் லியூ டூரிஸ்ட், டிஸ்கிரைப் அ டூரிஸ்ட் பிளேஸ். ஸோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸை டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? Il est plus grand que l'autre monument. It is taller than the other monument. Ce temple est aussi beau que le temple de Dharasuram. This temple is as beautiful as the temple of Dharasuram. இந்த டெம்பிளும் அந்த தராசுரம்ல பார்த்த டெம்பிள் அளவுக்கு ஈக்குவலா அழகா இருக்கு. Il date du XIIe siècle. It dates from the 12th century. இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டுல இருந்து இருக்கு. 12ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது. Le temple represent un exemple de la architecture de la dynastie Chola. The temple represents an example of the architecture of the Chola dynasty. Les touristes et étrangers commencement à la apprécier. Foreign tourists are starting to appreciate it. ஃபாரின்ல இருந்து வரவங்க எல்லாரும் இதை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படிதான் நம்ம ஒரு விஷயத்த ஒரு டூரிஸ்ட் இடத்த டிஸ்கிரைப் பண்ணணும். இதை விட அந்த இடம் அழகா இருக்கு, இந்த அந்த மானுமெண்ட் விட டாலா இருக்கு, அதை விட பெருசா இருக்கு, இது 12ஆம் செஞ்சுரியில கட்டப்பட்டது, இது வாஸ் பில்ட் பை சோலா டைனாஸ்டி. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் டூரிஸ்ட் பிளேஸை பத்தி நம்ம சொல்லணும், அதை பத்தி நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். ஸோ இதுதான் லெசன் 5ஓட கம்யூனிகேஷன் பார்ட்ல கொடுத்துருக்கு. ஸோ நம்ம அடுத்தது லெசன் 5ஓட கிராமருக்கு போலாமா? லெசன் 5ஓட கிராமர்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது le futur, the future. ஸோ ஃபியூச்சர் டென்ஸ் பத்தி தான் இப்போ நம்ம லெசன் 5ல பார்க்க போறோம். Le futur exprime a faith dans un avenir proche or lointain. The future expresses a fact in the near or distant future. அதாவது இப்ப நாளைக்கு நடக்க போறதும் ஃபியூச்சர் தான், இல்ல இன்னைக்கு இப்போ காலையில இருக்கும், இன்னைக்கு நைட்டு அப்படின்றதும் ஃபியூச்சர் தான், ஒரு வருஷம் கழிச்சு இல்ல 10 வருஷம் கழிச்சு எல்லாமே ஃபியூச்சர் தானே. சோ ஃபியூச்சர்னா என்னது? ஃபியூச்சர் டென்ஸ் எக்ஸ்பிரஸஸ் a fact. இன்னைக்கு உடனேவோ இப்போ இன்னைக்கு நைட்டு இல்ல நாளைக்கு காலையில பண்ண போற ஒரு விஷயமும் ஃபியூச்சர் தான், 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு கொஞ்சம் மாசம் கழிச்சு பண்ண போற விஷயமும் ஃபியூச்சர் தான். சோ எல்லாமே ஃபியூச்சர் டென்ஸ் தான். Pour le plupart des verbs, le radical du futur est l'infinitive. For most of the verbs, the future stem is the infinitive. So, infinitive verbs future tense la அதோட stem தான் அதோட infinitive-ஆ இருக்கு. அதாவது infinitive-னா என்னது? Original verb. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்லர் அப்படின்ற ஒரு வேர்ப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா PARLER, இதானே பார்லரோட ஸ்பெல்லிங். ஸோ இதோட இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா பார்லர், அதே ஒரிஜினல் ஸ்பெல்லிங் தான் ஃபியூச்சருக்கு வரும். ஃபியூச்சர்ல என்ன ஆட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் வேர்ப் கூட எண்டிங்ஸ் ஆட் ஆகும். அது என்னன்னா AI, AS, A,
ONS, EZ, ONT, ONT. That is for female and male தனியா வரும்ல, so அதுக்கு. Okay, so AI, ASA, ONS, EZ, ONT. So இதான் வந்து endings. எல்லா வேர்புக்குமே ஸ்டாண்டர்டா அதோட ஒரிஜினல் ஸ்பெல்லிங், பார்லர்னா பார்லர், அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஃபினர்னா FINIR. ஸோ அதோட ஆக்சுவல் ஸ்பெல்லிங்கோட இந்த எண்டிங்ஸ் ஆஸ் பர் தி சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஆட் ஆகும். ஈஸியா இருக்குல்ல ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இந்த எண்டிங்ஸ் AIASA, ONS, EZ, ONT மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டாலே போதும். ஏன்னா அந்த வேர்ப்ஸ் எல்லாம் அதோட ஒரிஜினல் ஸ்பெல்லிங் தான் இல்லையா. Les terminations sont AI, ASA, ONS, EZ, ONT. The endings are AI, ASA, ONS, EZ, okay, ONT. Okay. Verbs, they one air at 2E groups, infinitive plus termination. Verbs of the first and second groups, infinitive plus endings. அதாவது வந்து சில எக்ஸெப்ஷனல் கேசஸ் இருக்கு, அதெல்லாம் தவிர பாக்கி எல்லாத்துக்குமே வந்துட்டு இப்படிதான் இந்த infinitive verb plus the endings. Verbs due third group, verbs on, safe, re, safe, fair, infinitive, sans, e plus termination. So வந்து இதுல எப்படின்னா ஃபர்ஸ்ட் re verbsல வந்து ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, fair. So FAIRE தானே ஃபேரோட ஸ்பெல்லிங். ஸோ ஃபேரோட ஸ்பெல்லிங்ல இருந்து ஈய தூக்கினதுக்கு அப்புறமா அந்த எண்டிங்ஸ் ஆட் பண்ணணும். FAIR AI, FAIR AS, FAIR A, அது மாதிரி. எக்ஸெப்ட் ஒரு ஒன் ஆஃப் த ஒரு எக்ஸெப்ஷன் வந்து ஃபேரை கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் சர்டன் வேர்ப்ஸ் அண்ட் IR sounds regulars, பார்த்தர், சார்த்தர், infinitive terminations. Some verbs in IR are irregular. பார்த்தர், சோர்த்தர் அதோட IR வந்துட்டு ரெகுலர் தான். பார்த்தர் PAR, TIR, AIAS அந்த அதோட ஆக்சுவல் இன்ஃபினிட்டிவ் கூடவே அப்படியே வரும். ஸோ அது ரெகுலர் தான், இர்ரெகுலர் வேர்ப் கிடையாது. ஆனா அதே வந்து அதே IR எண்டிங்ல வெனர் வருது இல்ல, வெனர் வந்து இர்ரெகுலர் வேர்ப். வெனருக்கு வந்து இப்படி வராது, வேற மாதிரி வரும். ஓகேவா. Leopard, the verbs on OIR sont irregulars. Most of the black verbs are irregular. அதாவது இந்த ஃபியூச்சர்ல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெகுலர் ER வேர்ப்ஸ், ER எண்டிங் வேர்ப்ஸ்ல ஜென்ரலா எல்லா வேர்ப்ஸுக்குமே அப்படியே அந்த ஒரிஜினல் ஸ்பெல்லிங், நான் சொன்ன மாதிரி பார்லர், அந்த ஒரிஜினல் பார்லர்ன்ற ஸ்பெல்லிங்ல எந்த விதமான மாற்றமும் வராம இருக்கிறதுக்கு பேரு இன்ஃபினிட்டிவ். ஸோ அந்த இன்ஃபினிட்டிவ்ல டைரக்டா இந்த எண்டிங்ஸை சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி ஆட் பண்ணணும். ஸோ அது வந்து ரெகுலர் ER வேர்ப்ஸ்க்கு. ரெகுலர் IR வேர்ப்ஸுக்கும் அதே மாதிரி தான். ஃபினர்னா ஃபினரோட ஆக்சுவல் ஸ்பெல்லிங்கோட அந்த AIASAவை அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட் நம்ம ஆட் பண்ணணும். ரெகுலர் RE வேர்ப்ஸ் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஈய கட் பண்ணிடணும். ஏன்னா வந்து தேசாந்திரு அப்படின்னு ஸ்பெல்லிங்னா DESCENDRE தானே தேசாந்திரோட ஸ்பெல்லிங். அந்த ஈய மட்டும் கட் பண்ணிட்டு AIASA அந்த மாதிரி ஆட் பண்ணும். ஓகேவா. இதுல சில எக்ஸெப்ஷனல் கேசஸ் இருக்கு. நம்ம சொன்னால சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குன்னு. சோ அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெனர். வெனர் வந்துட்டு VIENDRAI, VIENDRAS, VIENDR இந்த ஸ்பெல்லிங் ஃபாலோ பண்ணும். வெனரோட ஆக்சுவல் இன்ஃபினிட்டிவ் என்னது? VENIR தானே. ஆனா அந்த ஸ்பெல்லிங்ல வந்து அது வராது. VIENDR இதுதான் வந்து அதோட இன்ஃபினிட்டிவா எடுத்துட்டு இது கூட தான் AIASA அது ஆட் ஆகும். ஓகேவா. அதே மாதிரி ஒயர், ஒயருக்கு வந்துட்டு VERR, ஒயரோட ஸ்பெல்லிங் என்னது? VOIR, ஆனா VERRAI, VERRAS அது மாதிரி வரும் ஒயருக்கு. ஓகேவா. சோ வெனர், ஒயர்லாம் தான் சில எக்ஸெப்ஷனல் கேசஸ். நம்ம இன்னும் சிலது பார்க்கலாம். நீங்க வந்து அந்த வேர்ப் வரும்போது நம்ம வந்து அது எக்ஸெப்ஷனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு டேபுலர் காலம் கொடுத்துருக்கேன். இது உங்க புக்லயே கொடுத்துருக்கிறது. ஸோ இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரிகார்டர், ஃபெனர், பிராந்த், பார்த்தர், வெனர், பாயர் இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஃபியூச்சர்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்கு இந்த பாக்ஸ்ல. அதோட ஸ்பெல்லிங்ஸ் எப்படி வருதுன்றத பாத்துக்கோங்க. ரிகார்டர், ஃபெனர், பிராந்த் இது எல்லாமே வந்து ரெகுலர் தான். ஸோ பார்த்தர் இதெல்லாமே வந்து ரெகுலர் தான். வெனர், பாயர் மட்டும்தான் வந்து இர்ரெகுலர். ஸோ அதை வந்து பாத்துக்கோங்க. அதோட இங்கிலீஷ் ஆக்கமும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் வந்து நல்லா பாத்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போலாம். இன்னைக்கு நம்ம கிராமர்ல அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ல கம்பேரிசன், த கம்பேரிசன். ஸோ
ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதான் வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். Sujit plus verb plus plus or see or move on plus adjective plus plus complement. Subject plus verb plus also equal to இல்ல plus கொஞ்சம் இல்ல minus ஒரு adjective plus plus complement. ஸோ இதான் வந்துட்டு அந்த சென்டென்ஸோட ஃபார்மேட்டா இருக்கும். அந்த சென்டென்ஸ் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ற முதல்ல சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் வேர்ப், என்ன வேர்போ அந்த வேர்ப் வரும், அதுக்கப்புறம் அது வந்து இதை விட பெட்டரா இருக்கா இல்லையான்ற மாதிரி வரும், அதுக்கப்புறம் அந்த காம்ப்ளிமெண்ட் வேர்ப் வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Le temple de Darasuram est aussi beau que le temple de Gangai Konda Cholapuram. Darasuram temple is as beautiful as Gangai Konda Cholapuram temple. இல்லையா? சோ இந்த பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்துட்டு தராசுரம் டெம்பிள், verb என்னது? பியூட்டிஃபுல், இஸ் as beautiful as. ஒசி அது வந்துட்டு நம்மளோட கம்பேரிசன், அந்த கம்பேரிசனுக்கான அந்த டேர்ம். க as beautiful as, க அந்த as ல டெம்பிள் த கங்கை கொண்ட சோழபுரம், அது வந்து காம்ப்ளிமெண்ட். எது மாதிரி ஈக்குவலா இருக்கு அப்படின்னு நம்ம எப்படி தெரியும்? இட் இஸ் ஈக்குவல் ஆஸ் வாட்? கங்கை கொண்ட சோழபுரம். ஸோ இந்த ரெண்டு டெம்பிளுமே ஈக்குவலா பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதான். அடுத்து பாருங்க. Cette architecture est plus remarkable que l'autre architecture. This architecture is more remarkable than the other architecture. இந்த ஆர்கிடெக்சர் வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பாக்குறதுக்கு ரொம்ப பிளீசிங்கா இருக்கு, ரிமார்க்கபிளா இருக்கு, இன்னும் சூப்பரா இருக்கு. Le temple de Darasuram est moins grand que le temple de Gangai Konda Cholapuram. The Darasuram temple is smaller than the Gangai Konda Cholapuram temple. ஆமா, Gangai Konda Cholapuram temple ரொம்ப பெருசு, தராசுரம் கோயில் வந்து குட்டி தான். சோ அதனால அது பெருசு, இது சின்னது. Le musée du Louvre est plus grand que le musée d'Orsay. The Louvre museum is larger than the Orsay museum. இதெல்லாம் வந்து பிரான்ஸ்ல இருக்கிற சில மியூசியம்ஸா இருக்கும். சோ பாரிஸ் ஆஃப் பிரான்ஸ். ஸோ இந்த மியூசியம் வந்து அதை விட சின்னதா இருக்கு, அதை விட பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான். கம்பேரிசன் ரொம்ப ஈஸி தான், நமக்கு வந்து தெரிஞ்சதுதான். ரெண்டு விஷயத்தை எப்படி கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஓகே, கிராமர்ல நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, le pronoun complement the object direct object pronoun. ஸோ ப்ரோனோன்னா என்ன? ஒரு பர்டிகுலர் வேர்ட் நவுனை ரீப்ளேஸ் பண்றதுக்கு பேர் தான் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த ப்ரோனவுன் வந்துட்டு டைரக்ட் ஆப்ஜெக்ட், அதாவது அந்த ப்ரோனவுன் வந்து டைரக்டான ஒரு ஆப்ஜெக்ட் நவுன், ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்டே வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் நவுனை ரீப்ளேஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு பேரு காம்ப்ளிமெண்ட் த ஆப்ஜெக்ட் டைரக்ட், which is direct object pronoun அப்படின்னு சொல்லுவாங்க. Le pronoun complement the object direct replace and complement the object direct introduced par les articles définis le adjectives possessive or demonstrative. The direct object complement pronoun replaces a direct object complement introduced by definite articles possessive or demonstrative adjectives. So articles இல்ல adjectives வச்சு டைரக்டா அந்த நவுனை வந்து ரீப்ளேஸ் பண்றது, அதுக்கு பேர் தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட் pronoun. The complement the object direct complete la signification du verb directement sans le secours the un preposition. The direct object complements the meaning of the verb directly without the help of the preposition. அந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட் வேர்ப் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வேர்போட மீனிங்க டைரக்டா சொல்லுது, ப்ரப்போசிஷனோட உதவியே இல்லாம. ஓகேவா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் எம்இ வந்துட்டு மீ, தனா யூ, எல்இ எல்ஏ எல் அப்பாஸ்டஃப் டிஹெச்இ, நோஸ் வு வந்து வியூன்னு தெரியும், எல்இஎஸ் வந்து த. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ரோனவுன்சியோட்டி வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் வந்துட்டு சிஓடி ஷார்ட் ஃபார்ம்ல. ஸோ அதுக்கு வந்து இந்த இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்னது? ஆர்டிகல்ஸ் இல்ல அட்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா? இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க, அதை பார்த்தா வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரியும். Je trouve le temple admirable. Je le trouve admirable. I find the temple admirable. I find it admirable. அந்த ல வந்து என்ன பண்ணிட்டு அந்த டெம்பிள் அப்படின்ற வேர்ப அந்த வேர்டை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. சாரி, வேர்ப் இல்ல வேர்ட். டெம்பிள்ன்றது என்னது? அந்த இடத்துல டெம்பிள் வந்து நவுன் இல்லையா? அதுதான் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் நவுன்.
டெம்பிள் அப்படின்றது இல்லனா நீ எதை அட்மையர் பண்றன்றது யாருக்குமே தெரியாது. கரெக்டா? சோ அந்த டெம்பிளையே ரீப்ளேஸ் பண்றது தான் இந்த சிஓடி. புரியுதா? I find the temple admirable. I find it admirable. What is that it? அந்த it என்ன குறிக்குது? அதுவே அங்க தெரியாது. அந்த இம்பார்ட்டன்டான அந்த நவுனியே வந்து அந்த it அப்படின்ற வேர்ட் வந்து ரீப்ளேஸ் பண்றது இல்லையா? சோ இதுக்கு பேரு தான் சிஓடி. On apprécier beaucoup ces sculptures, on les apprécie beaucoup. We really appreciate these sculptures. We really appreciate them அப்படின்னு சொல்லலாம். So we really appreciate what? என்ன அப்ரிஷியேட் பண்றீங்க நீங்க? அதுவே தெரியாது. ஓகேவா? அடுத்து je apprécie mon patrimoine, je l'apprécie. I appreciate my heritage, I appreciate it. Nous visiterons ces temples encore une fois. Nous les visiterons encore une fois. We will visit these temples once again. We will visit them once again. What's அந்த dem என்ன சொல்லுது? Les touristes étrangers regardent le monument en admiration. Les touristes étrangers le regardent en admiration. The foreign tourist looks at the monument in admiration. The foreign tourist looks at them in admiration. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு உங்களுக்கு புரியுதா சிஓடினா என்ன அப்படின்ட்டு? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம். கிராமர்ல இன்னைக்கு நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா adjectives, qualitatives. Adjective, qualitatives. So qualifying adjectives. ஆல்ரெடி நம்ம வந்து முன்னாடி லெசன்ஸ்லயே வந்து adjectives பத்தி சிலது கொஞ்சம் பார்த்திருக்கோம் இல்லையா? இப்போ இந்த லெசன்ல வந்து என்ன கொடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். Les adjective qualitatives, qualifying adjectives. Les feminine des adjectives suivants. The feminine of the following adjectives: formidable, formidable. Wonderful, formidable na wonderful. Exceptional, exceptional, exceptional. Superb, superb, superb. Mondial, mondial, mondial. Global. So இது வந்து ஸ்பெல்லிங் எப்படி மாறுது அப்படின்னு பாத்தீங்களா? ஃபார்மிடபிள்க்கு வந்து ஸ்பெல்லிங் எதுவுமே சேஞ்ச் இல்லை. ஆனால் எக்ஸெப்ஷனலுக்கு வந்து எல்இ எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருக்கு. சூப்பர்ப்க்கு எந்த சேஞ்சும் இல்லை. மாண்டேலுக்கான இ ஒன்று ஆட் ஆயிருக்கு. ஸோ அப்படி சிலதுக்கு சேஞ்ச் இருக்கு, சிலதுக்கு சேஞ்ச் இல்லை. Les adjectives masculines qui se terminent par s ne change in pas au plural. So male adjective that end in s do not change in the plural. இல்ல நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திருக்கோம் அது முன்னாடி. மேல்ல வந்துட்டு மாஸ்குலைன்ல வந்து எஸ்ல முடியறது வந்துட்டு அது ப்ளூரல் ஃபார்முக்கு வரும்போது அதுல எந்த விதமான மாற்றமும் வராது. மவ்வே ப்ளூரல்லையும் அதே மவ்வே தான். பேட். கிராஸ் ப்ளூரல்லையும் கிராஸ் தான். பிக். ஓகே. Le adjective masculine termine en au font leur plurial and eaux. So ux ல eaux ல வந்து முடியும். அதாவது eau அப்படின்றதுல முடியறது வந்துட்டு eaux அப்படி வந்து முடியும். மேல்ல வந்து eau அப்படின்னு முடிஞ்சிருந்ததுன்னா அது வந்து ப்ளூரல்ல வந்துட்டு eaux ல முடியும். ஓகேவா? Beau, beaux plural. Beautiful, beautiful. Newer, nouveaux, new. Ce sont de beaux monuments. They are beautiful monuments. Nous allons acheter de nouveaux vêtements. We will buy new clothes. So இதெல்லாம் நம்ம ஏற்கனவே முன்னாடியே பார்த்த அட்ஜெக்டிவ்ஸ். இதெல்லாம் நம்ம தான் ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஃபெமினைன் மேல்ல வரும்போது ஃபெமினைன்ல எப்படி மாறும், அதாவது எஸ்ல முடிஞ்சா அதுக்கு வந்து ப்ளூரல் எந்த சேஞ்சஸும் வராது. இஏயூல மேல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா ப்ளூரல்ல அது இஏயூஎக்ஸா மாறும். இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிளேஸ் தி அட்ஜெக்டிவ். பிளேஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவை எப்படி பிளேஸ் பண்ணணும்? En général, les adjectifs qualificatifs se placent après le nom qu'ils qualifient. In general, qualifying adjectives are placed after the name they qualify. So, இப்போ ஒரு qualificative adjective எங்க place பண்ணுவோம்? அந்த verb, அந்த நவுனுக்கு அப்புறம் தான். ஒரு பர்டிகுலர் நவுனுக்கு அப்புறம் தான் வந்து எப்பவுமே ஒரு adjective வரும். adjectiveனா என்னது? ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்ட்ராவா அத பத்தி சொல்றது தானே adjective.
இப்போ வந்து நான் வெறும் கேர்ள் அப்படின்னு சொல்றதுக்கும் ஷீ இஸ் அ குட் கேர்ள் அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன, அவ ஒரு பொண்ணுன்னு வெறும் கேர்ள், குட் கேர்ள் அவ ஒரு நல்ல பொண்ணு, அந்த பொண்ணோட ஒரு குவாலிட்டிய சொல்லுது இல்லையா. சோ அதுதான் அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ்னா என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்களாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே இந்த அட்ஜெக்டிவ்ஸ்லாம் நம்ம படிச்சுட்டு வரோம். ஸோ அதனால ஓகே. ஸோ அதே தான் இங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ்லயும் அட்ஜெக்டிவோட வேலை அதே தான். Mais les adjectives courts are frequent, c'est plaisant en général avant le nom. Petite, grande, jolie, bonne, mauvais, jeune, gros, pure, fier, nouveau. But short and frequent adjectives are placed in general before the name. Small, large, pretty, good, bad, young, fat, handsome. So எல்லாமே எங்க வரும்? Handsome boy, pretty girl, good girl, the new toy. இது மாதிரி தானே வரும். நவுனுக்கு முன்னாடி தானே வரும். Yeah. An jolly sari, a pretty sari. Une belle sculpture, a beautiful sculpture. Ces adjectives devenant belle, fier, noble, devant le nom masculin singulier commencement par une voyelle ou un h mute. These adjectives become beautiful, old, new before the masculine singular name starting with a vowel or a h silent. அதாவது அந்த ஸ்டார் போட்டிருக்காங்கல்ல, அந்த பியூ, பியூர், நியூ அதெல்லாம் வந்துட்டு ஹெச் மியூட்டுக்கு வவலுக்கு வரும்போது அது வந்து முன்னாடி வரும், அது மாதிரி சொல்றாங்க. அவ்வளவுதான். இதுல கண்டினியூவேஷனே the adjectives they couleur the nationality, the form, the religion, c'est pleasant après le nom. The adjectives of color, nationality, shape, religion are placed after the noun. So நம்ம முதல்ல பார்த்த சில adjectivesலாம் வந்துட்டு பேருக்கு முன்னாடி, அந்த நவுனுக்கு முன்னாடி பியூட்டிஃபுல் கேர்ள், பிரிட்டி கேர்ள், ஹேண்ட்ஸம் பாய், பாய்க்கு முன்னாடி வருது அந்த அட்ஜெக்டிவ். இப்ப நம்ம பார்க்க போற அட்ஜெக்டிவ் எல்லாமே அந்த ஆஃப்டர் த நவுன், நவுனுக்கு அப்புறம் வருது. எத்தூதியாண்ட் பிரான்சே, a French student. எத்தூதியாண்ட் பிரான்சே இங்கிலீஷ்ல பார்க்கும்போது அது வந்து பிரெஞ்சு ஸ்டூடெண்டா தான் வரும். ஆனா பிரெஞ்சுல பாத்தீங்கன்னா அது வந்து எத்தூதியாண்ட் பிரான்சே, ஸ்டூடெண்ட் பிரெஞ்ச் அப்படித்தானே வருது. நீங்க வந்து இங்கிலீஷ்ல பாக்காதீங்க, இங்கிலீஷ்ல வந்து ஜெனரலா அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே வந்து முன்னாடி தான் வரும். பட் தென் பிரெஞ்சுல வந்துட்டு இந்த பர்டிகுலர் இதெல்லாம் மட்டும் முன்னாடி அட்ஜெக்டிவ் வந்து நவுனுக்கு அப்புறம் வருது. எத்தூதியாண்ட் தான் இங்க நவுன், ஸ்டூடெண்ட் தான் நவுன் இல்லையா. பிரான்சே வந்து அட்ஜெக்டிவ். சோ எத்தூதியாண்ட் பிரான்சே தானே வருது. நம்ம இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது பிரெஞ்ச் ஸ்டூடெண்ட்னு சொல்றோம், ஆனா அது பிரெஞ்சுல எப்படி வருது, எத்தூதியாண்ட் பிரான்சே தானே. சோ அட்ஜெக்டிவ் வந்து நவுனுக்கு அப்புறம் தான் வருது. யுன் டேபிள் ரவுண்ட், ரவுண்ட் டேபிள் இங்கிலீஷ்ல, டேபிள் ரவுண்ட் பிரெஞ்சுல. யுன் voiture ஜான், yellow கார், கார் yellow. யுன் ஃபெத் ரிலீஜியஸ், ரிலீஜியஸ் ஹாலிடே, ஃபெத், ஃபெத் ரிலீஜியஸ், holiday religious. Les adjectives assez long c'est placed après le nom. Long enough adjectives are placed after the nom. சில பெரிய பெரிய லென்த்தியா இருக்கிற adjectives வந்துட்டு நவுனுக்கு அப்புறம் தான். A monument exceptional, exceptional monument. Une ville magnifique, magnificent city. இதெல்லாமும் வந்து எப்படி மான்யூமெண்ட் முதல்ல வருது, அதுக்கப்புறம் தான் எக்ஸெப்ஷனல் வருது. சிட்டி மேக்னிஃபிஷியன்ட் அப்படிதான் வருது. ஓகேவா. சோ பிரெஞ்சுல எப்படி வரும், இங்கிலீஷ்ல வந்து எப்பவுமே நமக்கு வந்து அட்ஜெக்டிவே வந்து நவுனுக்கு முன்னாடி தான் வரும். சோ பிரெஞ்சுல வந்து சில அட்ஜெக்டிவ்ஸ் வந்து முன்னாடியும் வரும், நவுனுக்கு முன்னாடியும் வரும், சில அட்ஜெக்டிவ்ஸ் நவுனுக்கு பின்னாடியும் வரும் அப்படின்றதா இப்ப நம்ம வந்து அட்ஜெக்டிவ்ஸ்ல பார்த்தோம். சோ இன்னைக்கு கொஞ்சம் நிறைய கிராமர் படிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இதோட வந்து நம்ம நிறுத்திக்கலாம் இந்த வீடியோவை. சோ லெசன் 5ஓட கம்யூனிகேஷன் அண்ட் கிராமர் பார்ட் கொஞ்சம் இந்த வீடியோல பார்த்திருக்கோம். இதுல விட்ட கிராமரோட கண்டினியூவேஷன் அண்ட் கொஞ்சம் எக்ஸசைஸ் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்க, உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, and மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்க டவுட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்றேன். அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Jayalakshmi.